இருமுகன் கலவையான விமர்சனங்களையே பெற்றாலும் வசூலில எந்த குறையும் வைக்கல. போட்ட காசுக்கு மேலேயே வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் இன்னைக்கும் நாளைக்கும் கிடைச்ச விடுமுறை தான். இருமுகனுக்கு அடுத்து சாமி 2 என்று ஆடியோ லான்ச்லயே சொல்லி பினான்ஸ் பார்த்துட்டாரு ஷிபு தமீம்ஸ். ஆனா ஹரி இன்னும் சிங்கம் 3 முடிக்கல. தீபாவளிக்கு தான் சிங்கம் 3 ரிலீஸ். அதுக்கு அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எப்படி 3 மாசமாச்சு தேவைப்படும். எனவே அதுக்குள்ள ஒரு படம் நடித்து விடலான்னு திட்டமிட்டு இருக்காரு விக்ரம். அதுக்காக அவர் செலக்ட் பண்ண டைரக்டர் சாக்ரட்டிஸ். இவர் சசிகுமாரை வச்சு பிரம்மன்னு படம் இயக்கியவர். அந்த படம் சுமாரா தான் போச்சு. இருந்தாலும் இவரது கதையை நம்பி கால்ஷீட் கொடுத்திருக்காரு விக்ரம். தயாரிப்பாளர் யார் தெரியுமா? விக்ரம வச்சு கரிகாலன் என்ற படம் தொடங்கி டிராப் ஆனது அந்த தயாரிப்பாளர் தான். இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சு கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம். தான் நடிக்க வந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக இருந்த கவுண்டமணி செந்திலோட இணைந்து 3வது நகைச்சுவை நடிகராகவும் நகைச்சுவையில தனக்குன்னு தனி பாணியை ஏற்படுத்தி வெற்றிகரமா வலம் வந்த வடிவேலுவை பற்றிய அன்னோன் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம்.